ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் வாட் டைம் வில் 8,000 பிகம் 9261 அட் 5% per annum காம்பவுண்டட் ஆனுவலி? ஆண்டுக்கு 5% வீதம் வட்டி கூட்டப்பட்டால் எப்போது 8000 என்பது 9261 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேங்க்ல 8000 ரூபாய் போட்டிருக்கீங்க ஓகேவா? சோ 8000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க. அது எவ்வளவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9261 ரூபாயா மாறுது. வட்டி எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% வட்டி போடுறாங்க. அப்போ பேங்க்ல எத்தனை வருஷம் நீங்க போட்டிருப்பீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ நமக்கு சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க? P × 1 + R/100 தான் ஹோல் பவர் n. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா. இதுலதான் நாம என்ன பண்ணுவோம்? கால்குலேட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறது கிடையாது. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல 8000 என்னது? நீங்க பேங்க்ல போட்ட அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட். 9261 என்னது? உங்களுக்கு பேங்க் கொடுத்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் 9261. இந்த 9261ல என்னதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேங்க்ல போட்ட 8000 ரூபாய் பிளஸ் பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி 1261 ரூபாய் வட்டி கொடுத்திருக்கு இல்லையா? சோ அதுவும் இதுல இருக்கு. இதை நாம என்ன சொல்லுவோம்னா அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிரின்சிபல்னு சொல்லுவோம், இதை வந்து அமௌண்ட்னு சொல்லுவோம், இது அசல்னு சொல்லுவோம், இது கடைசியா கிடைக்கக்கூடிய மொத்த தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ நாம இதை என்ன பண்ணலாம்? அமௌண்ட் பை பிரின்சிபல் எழுதலாமா? அமௌண்ட் எவ்வளவு? 9261. பிரின்சிபல் எவ்வளவு? 8000. ரேஷியோல எழுதிக்கிறோம். ஓகேவா? சோ எதெல்லாம்? இந்த அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் ரேஷியோல எழுதிக்கிறோம். ஓகேவா? சோ இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இதை நான் பிராக்ஷன்ல எழுத சொல்றேன். எதுக்காகன்னு எதுக்காகன்னு பாருங்க. 5%. 5% பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/20 எழுதலாம். அப்படிதானே? ஏற்கனவே பெர்சன்டேஜ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். 5% 1/20, 20% 1/5 எழுதலாம்னு ஒரு டேபிள் போட்டு சொல்லி கொடுத்திருக்கேன். இல்லைன்னா 5% 5/100 எழுதலாம். இதை கட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1/20 கிடைக்கும். அப்போ நீங்க இதை நல்லா பாருங்க. 1/20. சோ இந்த பிராக்ஷன்ல கீழே இருக்க 20 இருக்கு இல்லையா? இதுதான் உங்களுக்கு என்னதான்? பிரின்சிபல் அமௌண்ட், நீங்க பேங்க்ல போட்ட அமௌண்ட். ஓகேவா? சோ மேல இருக்கிற 1 இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு கிடைச்ச வட்டி. ஓகே, சோ இது நீங்க பேங்க்ல போட்ட ரூபாய் 20 ரூபாய். உங்களுக்கு 1 ரூபாய் வட்டி போட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும்? 21 ரூபாய் கிடைக்கும். அப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 20 பார்ட். அமௌண்ட் எவ்வளவு? 20 + 1 21. ஓகே, சோ இது எல்லாமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டெப் எல்லாம் எக்ஸாம்ல தேவையே இல்லை. கொஸ்டினை பார்த்ததுமே அமௌண்ட் 9261 ரூபாய், போட்ட தொகை வந்து 8000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம். ஓகேவா? சோ இந்த அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 21 ரூபாய்க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது 21 பங்குக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா 20 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம், அது 21 ரூபாயா மாறி இருக்கு. எதனால? 1 ரூபாய் வட்டி போட்டதுனால. அப்ப 21. இந்த அமௌண்ட் 21க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த 20ங்கிறது என்னது? அசல். ஓகேவா? சோ இது 20க்கு ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஓகே, அப்ப இது எத்தனை வருஷத்துல இப்படி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த 21 பங்கு, 21 பங்குங்கிறது அமௌண்ட், 20 பங்குங்கிறது அசல். இது எத்தனை வருஷத்துல இப்படி மாறுதுங்கிறது எனக்கு தெரியாது. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? டீன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ தெளிவா புரியுதா? சோ இவ்வளவு தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஓகேவா? சோ எக்ஸாம்ல இதை பார்த்ததுமே என்ன பண்ணிடலாம்னா, அமௌண்ட் கொஸ்டின்ல 9261 கொடுத்திருக்கான், பிரின்சிபல் 8000 ரூபாய். சோ 5% பிராக்ஷன்ல 1/20 போடலாம். அப்போ பேங்க்ல நாம போட்ட அமௌண்ட் 20, மேல 1 இருக்கா? அதுதான் வட்டி. 20 + 21. அப்ப இந்த 9621 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 21/20க்கு ஈக்குவலா இருக்கும். சோ எத்தனை வருஷத்துல மாறுதுங்கிறது எனக்கு தெரியாது. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? டீன்னு போட்டுக்கிறேன். ஓகே, சோ இதை நல்லா பாருங்க. இப்ப மேல உள்ள நம்பரை கூட நீங்க பார்க்க வேண்டாம். நான் உங்களுக்கு வேதிக் மேக்ஸ்னு ஒரு டாபிக் சொல்லி கொடுத்திருப்பேன். அதுல 1ல இருந்து 20 வரைக்கும் கியூப் நம்பர் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ இது பார்த்தோன்னே கூட உங்களுக்கு கியூப் நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதை பாருங்க. இங்க என்ன இருக்கு? 20 இருக்கு, இங்க 8000 இருக்கு. சோ 2 பாருங்க. 2ஓட கியூப் தான் என்னது? 8. 2ஓட கியூப் தான் என்னது? 8. அப்ப இங்க இருக்க 8000 எதோட கியூபா இருக்கும்? 20ஓட கியூபா இருக்கும். இந்த 9261ங்கிறது 21ஓட கியூபா இருக்கும். இது 20ஓட கியூபா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்க நம்பர் இதோட கியூபா இருக்கும். அப்ப இதை எப்படி எழுதலாம்னா 9261 டிவைடட் பை 8000 ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம்? 21/20 இருக்கா? ஓகே, சோ இதை எப்படி எழுத போறேன்னு பாருங்க. நான் என்ன சொன்னேன்? 9261ங்கிறது 21ஓட கியூப்னு சொன்னேன். புரியுதா? இது இதோட கியூப். அப்ப இதை எப்படி எழுதலாம்னா 21/20 த ஹோல் கியூப்னு எழுதலாமா?
புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? 9261ங்கிறது 21ஓட கியூபு, 8000ங்கிறது 20ஓட கியூபு. அதனால இதை 21/20 த ஹோல் கியூப்னு எழுதிக்கிறேன். இந்த பக்கம் என்ன இருக்கு? 21/20 இங்க டீன் இருக்கு. ஓகே, சோ இது ரெண்டையும் நாம ஈக்குவேட் பண்ணலாமா? இந்த பக்கம் ஒரே நம்பர் இருக்கு. அப்ப டைம் பீரியட் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன தெரியும்? 3 டைம் பீரியட், அதாவது 3 இயர்ஸ். அப்ப பேங்க்ல எத்தனை வருஷம் அந்த அமௌண்ட்டை போட்டிருப்பீங்க? 3 வருஷம் போட்டிருப்பீங்க. 3 வருஷம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, சோ இது தெளிவா புரியுதா? இவ்ளோ தூரம் எக்ஸாம்ல சால்வ் பண்ண வேண்டாம், இப்ப புரியணுங்கிறதுக்காக தான் நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுத்திருக்கேன். இத பார்த்த உடனேவே தெரியுது. என்ன தெரியுது? 20ஓட கியூப் தான் இது, 21ஓட கியூப் தான் இது. அப்ப டைம் பீரியட் டி ஈக்குவல் டு எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஏன்னா இதை 21/20 த ஹோல் கியூப்னு மைண்ட்ல நீங்க எழுதிக்கலாம். எழுதிட்டு டி ஈக்குவல் டு 3 வருஷம் ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை தெளிவா எழுதி எழுதி காட்டி பண்ணிருக்கேன். எக்ஸாம்ல டைரக்டா பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க? 3x ஈக்குவல் டு 4y எனில் x பிளஸ் ஒய் டிவைடட் பை x மைனஸ் ஒய்யின் மதிப்பை காண்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப பேசிக்கான கொஸ்டினும் கூட. இந்த கொஸ்டின்ல நமக்கு எக்ஸோட வேல்யூவும் தெரியாது, ஒய்யோட வேல்யூவும் தெரியாத, பின்ன எப்படி நாம x பிளஸ் ஒய் டிவைடட் பை x மைனஸ் ஒய்யை கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். கொடுத்திருக்கிறது என்னது? 3x ஈக்குவல் டு 4y. ஓகேவா? சோ லெட்டரை ஒரு பக்கம், நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஓகே, சோ இந்த x எங்க வச்சுக்கோங்க, இந்த லெட்டரை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. x பை ஒய், இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. சோ x பை ஒய் ஈக்குவல் டு 4/3 கிடைக்குமா? லெட்டர் எல்லாத்தையும் ஒரு பக்கமும், நம்பர் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 4. ஒய்யோட வேல்யூ என்னது? 3. தெரிஞ்சிருச்சா? சோ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 3. அவ்வளவுதான். இது ரெண்டே இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அதான் ஆன்சர். சோ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்னது? இங்க 4, இங்க 3 இருக்கு. சோ 4 பிளஸ் 3 7 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய்னா என்ன வரும்? 4 மைனஸ் 3 1. சோ 7/1 எப்படி எழுதலாம்? 7ன்னு எழுதலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 7. ஜஸ்ட் 2 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா விட்டுறாதீங்க. சோ லெட்டர்ஸ் ஒரு பக்கம், நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போங்க. போயிட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அது அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்றோம். எக்ஸ் பிளஸ் ஒய்னா 4 பிளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னா 4 மைனஸ் 3. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 7/1. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன சொல்லிருக்காங்க? the marked price of a computer is 10,000, selling price of computer is 7650. if two successive discount of 15% and x% are given, then what is the value of x? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எப்பவுமே நமக்கு எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 15% தள்ளுபடி, இந்த எக்ஸோட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த தள்ளுபடி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்போம் இப்படி கேட்பாங்க. அது அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? ஒரு கணினியின் குறித்த விலை எவ்வளவு? 10,000 ரூபாய். கணினியோட விற்ற விலை எவ்வளவு? 7,650 ரூபாய். ஓகேவா? சோ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 7,650. ஃபர்ஸ்ட் தள்ளுபடி எவ்வளவு கொடுத்தாங்க? 15%. ரெண்டாவது தள்ளுபடி எவ்வளவு கொடுத்தாங்க? x% கொடுத்தாங்க. அப்ப ரெண்டாவதா கொடுத்த அந்த தள்ளுபடி x இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன இருக்கு? மார்க் பிரைஸ் இருக்கு. மார்க் பிரைஸ் எவ்வளவு? 10,000. சோ 10,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க? 15% கொடுக்குறாங்க. தள்ளுபடினா என்ன சொல்லியிருக்கேன்? 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 15% 100ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 85 கிடைக்கும். சோ 85 டிவைடட் பை 100 எழுதலாம். அடுத்து x% தள்ளுபடி. இங்க 15 கொடுத்ததுனால 100 மைனஸ் எக்ஸ், சரி 100 மைனஸ் 15 85 போட்டீங்க. இப்போ இங்க x%, அப்ப அதை எப்படி எழுதலாம்? 100 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 100 எழுதலாமா? ஓகே, சோ இப்படி எல்லாம் தள்ளுபடி கொடுத்தா ஃபைனலா எவ்வளவு ரூபாய்க்கு விற்போம்? 7,650 ரூபாய்க்கு விற்போம். ஓகே, சோ புரிஞ்சிருச்சா நான் எப்படி எழுதியிருக்கேன்னு? புரியுதா நான் எப்படி எழுதியிருக்கேன்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா 15% 10% தள்ளுபடி கொடுக்காங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட் 10,000 வச்சுக்கோங்க. சோ 10,000க்கு 15% போது 85 டிவைடட் பை 100, 10% போது 90 டிவைடட் பை 100. அதாவது 100ல இருந்து மைனஸ் பண்ணுமா, ஃபைனலா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்படிதானே கண்டுபிடிப்போம். அதேதான் இங்க 10,000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு 15% தள்ளுபடி, அதுக்கப்புறம் x% தள்ளுபடி கொடுக்கும்போது எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறோம்? 7,650 ரூபாய்க்கு விக்கிறோம். இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, சோ மேல 4 0 இருக்கா, 4 0வையும் கீழ இருக்க 4 0வையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணா இதை கொடுத்து மல்டிப்ளை பண்ணலாமா? 85 இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7,650. மல்டிப்ளை பண்ணா 8,500 மைனஸ் 85x இஸ் ஈக்குவல் டு 7,650. இப்ப நாம என்ன பண்ணலாம்? மைனஸ் 85x இந்த பக்கம் கொண்டு போங்க, இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்ப 8,500 மைனஸ் 7,650 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 85x கிடைக்கும். 0 10ல 5 போனா 5. சோ திருப்பி இங்க என்ன இருக்கும்? இங்க 4 இருக்குமா? சோ 14, 14 6 போனா 8. சோ 85x இஸ் ஈக்குவல் டு 850 இருக்கும். இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன வரும்? 850 டிவைடட் பை 85. சோ கேன்சல் ஆகி
10% கிடைக்கும். அப்ப அந்த எக்ஸோட வேல்யூ என்ன 10%. சோ நம்ம சும்மா தான் 10% போட்டோம், அதுவே ஆன்சரா வந்துருச்சு. ஓகேவா? சோ 10%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன 10%. ரொம்ப சிம்பிள், டைரக்டா கொடுப்பாங்க. டைரக்டா ஒரு அமௌண்ட் 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தள்ளுபடி 15%, ரெண்டாவது தள்ளுபடி 10% அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், 100ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு 85 into 90 டிவைடட் பை 100, சோ டிவைடட் பை 100 போடுவோம். சோ இந்த ஜீரோ எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அதுதான் செல்லிங் பிரைஸா இருக்கும். இப்போ நமக்கு என்ன கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா ஒரே ஒரு தள்ளுபடி மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் தள்ளுபடி தெரியும், ரெண்டாவது தள்ளுபடி மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு சிம்பிளிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. 5 பிளஸ் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, அடுத்து பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிளிபிகேஷனால என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், போர்டு மாஸ் ரூல் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பேன். சோ அதுல நல்லா பாத்துக்கோங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே, சோ டைரக்டா ரிவிஷன் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் பார்த்துட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் கிளாஸ் பாருங்க. ஓகே, சோ அப்போ பீனா என்னது, பிராக்கெட். பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சு விடணும். இங்க எத்தனை பிராக்கெட் இருக்கு, 2 பிராக்கெட் இருக்கு. இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, அதை விட கொஞ்சம் பெரிய பிராக்கெட் இருக்கு. சோ ஒரு கர்லி பிரைஸ் இருக்கு, கர்லி பிரைஸுக்குள்ள குட்டி பிராக்கெட் 2 இருக்கு. ஓகே, சோ இத 5 வெளியில இருக்கட்டும், பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முடிக்கலாம். இங்க என்ன இருக்கு, 7 மைனஸ் 2 5 இருக்கும். சோ இது 5ஆ மாறிடும். அடுத்து -6 -5 என்ன இருக்கும், -11 இருக்கும். ஓகேவா? சோ இப்போ 5 - 11 உங்களுக்கு என்ன வரும், இங்க என்ன வரும், 5 - 11னா -6 கிடைக்குமா? சோ அப்ப இங்க என்ன கிடைக்கும், -6 இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும். அது அப்படி இருக்கட்டும். ஓகே, சோ புரியுதா? இந்த பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணி 5ன்னு கொண்டு வந்துட்டேன், இந்த பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணி -11ன்னு கொண்டு வந்துட்டேன். சோ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது -6 இருந்துச்சு, கர்லி பிரைஸ் அப்படி இருக்கட்டும். ஓகே, சோ இப்போ இந்த பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், 7ல 3 போனா எத்தனை, 4. 7ல 3 போனா 4. வெளியே என்ன இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ -4. இங்க என்ன இருக்கு, ஒரு -4 இருக்கு. ஓகேவா? சோ 7ல 3 போனா +4 தான், வெளியில ஒரு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸையும் சேர்த்துக்கோங்க. அப்ப இதை எப்படி எழுதலாம், 5 -6 -4 -4. ஒரே மாதிரியான அடையாளங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா என்ன வரும், 6 4 10, 10 4 14. அப்ப 5 -14 இருக்கும். இப்ப என்ன பண்ணணும், +5 -14 இருக்கு. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ, என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே தூக்கி போடணும். 14ல 5 போனா 9, பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கிறதுனால -9. இதுக்கான ஆன்சர் என்ன, -9. இதை நல்லா பாத்துக்கோங்க. இங்க -9 ஆன்சர்ல இருக்கு, +9 ஆன்சர்ல இருக்கு. எக்ஸாம் பதட்டத்துல என்ன பண்ணுவோம்னா 9ன்னு கண்டுபிடிச்சிட்டு இதை சூஸ் பண்ணிடுவோம். சோ கரெக்டா சைனை பார்க்கணும், ஏன்னா பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கு. அதனால இதுக்கான ஆன்சர் என்ன, -9. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the sum of all the factors of 100 is, ஓகேவா, 100ன் அனைத்து காரணிகளின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், 100 வந்து ஃபர்ஸ்ட் நாம வந்து என்ன பண்ண போறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். சோ 100 நாம எப்படி எழுதலாம், ஃபேக்டரைஸ் பண்ணி எப்படி எழுதலாம், 4 × 25 எழுதலாம். ஓகேவா? சோ அந்த 4 நாம எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? சோ இந்த 2 ஸ்கொயரை நான் எப்படி பிரிக்கேன்னு பாருங்க. அடுக்குல என்ன இருக்கு, 2 இருக்கு. ஓகேவா? சோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் இதை டீச் பண்ணிருக்கேன். இதை எப்படி எழுதலாம், 0ல இருந்து ஆரம்பிச்சு 2க்கு வரணும். ஓகேவா? சோ 2 பவர் 0 பிளஸ் 2 பவர் 1 பிளஸ் 2 பவர் 2 இந்த மாதிரி எழுதலாமா? ஓகே, சோ அடுத்து என்ன இருக்கு, இடையில பெருக்கல் இருக்கு, பெருக்கல் எழுதிக்கோங்க. 5 பவர் 2 இருக்கு, அதாவது 0ல ஆரம்பிச்சு 2ல முடிக்கணும் அடுக்க. அப்ப எப்படி எழுதலாம், 5 பவர் 0 பிளஸ் 5 பவர் 1 பிளஸ் 5 பவர் 2 எழுதியாச்சா? சோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, காரணிகளோட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ 2 பவர் 0வோட வேல்யூ என்னது, 1. 2 பவர் 1ஓட வேல்யூ என்னது, 2. ஓகேவா? சோ 2 பவர் 2ஓட வேல்யூ என்னது, 4. அடுத்து 5 பவர் 0ஓட வேல்யூ 1. எனிதிங் பவர் 0, அதாவது a பவர் 0 1. எந்த நம்பருக்கு மேல 0 இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து 1 தான். ஓகே, 5 பவர் 1ஓட வேல்யூ 5. 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 25. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா 4 3 7 இன்ட்டு 30 31. அப்போ 31 இன்ட்டு 7 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 217 வருமா? 7 7 3 21. சோ 217. அப்ப இதுல இருக்கக்கூடிய காரணிகளின் கூட்டுத்தொகை என்ன, 217. 217ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ இதோட பேசிக்ஸ் தெரியல, எப்படி பிரிக்கணும் அப்படின்னு தெரியலன்னா
நீங்க நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. ஓகே, தெளிவா புரியுதா? சோ 100 4 × 25 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? சோ 4 எப்படி அடுக்குல எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 25 அடுக்குல 5 ஸ்கொயர்னு எழுதலாம். சோ இந்த அடுக்கை எப்படி எழுதணும்னா 0ல ஸ்டார்ட் பண்ணணும், 2ல முடிக்கணும். ஏன்னா 2 பவர் 2 தானே கொடுத்திருக்காங்க. சோ அதனால அப்போ 0 1 2 போட்டாச்சு. அதே மாதிரி இதையும் அதே மாதிரி எழுதிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு? 217ன்னு வந்துச்சு. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, an accountant multiplied a number by 2/9 instead of 9/2. What is the approximate percentage error in his calculation? ஒரு கணக்காளர் ஒரு எண்ணை 9/2க்கு பதிலாக 2/9 பெருக்கினார். அவரது கணக்கீட்டில் தோராயமான சதவீத பிழை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை 9/2 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை 9/2 மல்டிப்ளை பண்ணி 9x/2ன்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த நம்பரை 2/9 மல்டிப்ளை பண்ணிட்டாரு. ஆனா ஒரு கணக்காளர் ஒரு எண்ணை 9/2க்கு பதிலாக 2/9 பெருக்கினார். அதான் சொல்லியிருக்காங்க. 9/2க்கு பதிலா 2/9க்கு 9 என்ன பண்ணிட்டாரு? பெருக்கிட்டாரு. சோ 2/9 பெருக்கி ஆன்சர் வந்து 2x/9ன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? சோ அவர் கரெக்டா பெருக்கி இருந்தாருன்னா 9/2 பெருக்கி இருக்கணும். பெருக்கி கரெக்ட் ஆன்சர் 9x/2 அப்படின்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? தப்பா பெருக்கிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? 2x/9ன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? சோ இப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து எரர் அப்படிங்கறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? கரெக்ட் ஆன்சர் என்னது? 9x/2 தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் என்னது? ராங் ஆன்சர். அப்ப எவ்வளவு வந்து கம்மியா அவர் வந்து போட்டிருக்காரு? கரெக்ட் ஆன்சர் வந்தா எவ்வளவு வந்திருக்கணும்? 9/2x 9/2x வந்திருக்கணும். ஓகேவா? சோ எவ்வளவு கம்மியா போட்டிருக்காரு? 2x/9 போட்டிருக்காரு. அப்ப எவ்வளவு கம்மினா எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணலாமா? அதாவது ஒரு 2 நம்பரை பெருக்குறீங்க. ஓகேவா? சோ பெருக்கும் போது 6ன்னு வர்றதுக்கு பதிலா 4ன்னு வந்துருச்சு. அப்ப எவ்வளவு கம்மியா வந்திருக்குன்னா எப்படி சொல்லுவீங்க? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி சொல்லுவீங்க. அப்படிதானே? 6 - 4 2ன்னு சொல்லுவீங்க. இங்க அதே தான் பிராக்ஷன்ல இருக்கு. சோ 9x/2 minus 2x/9. ஓகேவா? சோ இதுதான் என்னது? எரர். இவ்வளவு கம்மியா இருக்கு நமக்கு. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 18 கிடைக்கும். சோ 9 9 81. சோ 81x மைனஸ் இங்க என்ன கிடைக்கும்? 4ன்னு இருக்கும். அப்படிதானே? சோ 81x மைனஸ் 4x இருக்கும். சோ மைனஸ் பண்ணா என்ன வரும்? 77x/18. இந்த x எடுக்கணும்னாலும் எடுக்கலனாலும் ஒண்ணும் இல்ல. எப்படினாலுமே கேன்சல் தான் ஆக போகுது. சோ இவ்வளவு கம்மியா வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு? கால்குலேட் பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ எவ்வளவு எரர், எவ்வளவு கம்மியா அவர் கால்குலேட் பண்ணிருக்காரு, எவ்வளவு மிஸ்டேக் விட்டுருக்காருங்கிறது எனக்கு தேவையில்ல. எவ்வளவு பெர்சன்டேஜ் மிஸ்டேக் விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு தேவை. ஓகேவா? சோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க எரர் எவ்வளவு? 77x/18. சோ 77x/18. சோ எதுல இருந்து அவர் கம்மி பண்ணிருக்காரு? கரெக்டா போடுறது எவ்வளவு? 9x/2. இதுல இருந்து தானே கம்மின்னு கண்டுபிடிச்சோம். அப்ப இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்ப அந்த 9x/2 நம்ம கீழே போட்டுடலாம். சோ 9x/2. ஓகேவா? சோ பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்டு 100 போட்டுடலாம். ஓகே, சோ கரெக்டா பண்ணிருந்தாரு அப்படின்னா அவருக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 9/2 வந்திருக்கும். இந்த எக்ஸ் கூட இல்லாம கூட நீங்க கால்குலேட் பண்ணலாம். கரெக்டா பண்ணிருந்தா 9/2 வந்திருக்கும். சோ இப்ப தப்பா பண்ணதுனால 2/9 வந்திருக்கு. ஓகேவா? அப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு? எவ்வளவு கம்மியா இருக்கு? 77/18 கம்மியா இருக்கு. ஓகேவா? எதுல இருந்து கம்மியா இருக்கோ அதை கீழே போடணும். ஓகேவா? எவ்வளவு கம்மியா இருக்கோ, எப்பவுமே நம்ம லாபம் நஷ்டத்துக்கு சதவீதம் எல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா? சோ இவ்வளவு கம்மியா இருக்கு. எதுல இருந்து? 9x/2ல இருந்து கம்மியா இருக்கு. அதனால அதை கீழே போட்டிருக்கோம். பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்டு 100 போட்டிருக்கோம். அவ்வளவுதான். நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸ் இல்லாமலேனாலும் கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? சோ என்ன வரும்? 77/18 இன்ட்டு ஒரு பிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு பிராக்ஷன் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? அதாவது ஒரு டிவிஷன்ல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்ஷன் அப்படி எழுதிட்டு அந்த வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு ரெண்டாவது பிராக்ஷனை தலைகீழ போடணும். சோ 2/9 கிடைக்கும். ஓகேவா? சோ அடுத்து இங்க என்ன இருக்கு? 100 இருக்கா? சோ இன்ட்டு 100 போட்டுடலாம். இன்ட்டு 100. சோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாமா? கால்குலேட் பண்ண என்ன வரும்? 4 2 9 2 18. சோ 77 7700 divided by 81 கிடைக்கும். சோ எத்தனை டைம்ஸ் போகும்? 9 டைம்ஸ் போகும். அப்படிதானே? சோ அப்ராக்சிமேட்டா 9 டைம்ஸ் போகும். 9 8 72, இங்க 77 இருக்கு. சோ 9 டைம்ஸ் போகும். சோ 95% வரும். ஏன்னா ஒரு 9 9 9 8 72, 10ல 9 போனா 1. பார்த்தாலே அப்ராக்சிமேட்டா சொல்லிடலாம். ஏன்னா 77,700 இருக்கு. இங்க டிவைட் பை 81 தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா எவ்வளவு இருக்கும்? 95% இருக்கும். 10ல 9 போனா 1. அதுக்கடுத்து என்ன இருக்கு? இங்க 6ல 2 போனா 4 0. சோ கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் போகுமா? 8 5 40. அப்ப 95%. எரர் எவ்வளவு? 95%. ஓகேவா? சோ இது வந்து இவ்வளவு தூரம் கால்குலேட் பண்ணி தான் 95% அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஈஸியாவே சொல்லிடலாம். எப்படின்னு பாருங்க. வரக்கூடிய ஆன்சர் எவ்வளவு வரணும்? கரெக்டா வந்தா 9/2 வரணும். ஆனா வந்திருக்கிறது எவ்வளவு? 2/9 வந்திருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப கம்மியா இருக்கு.
அப்படிதானே? அப்போ 0.9 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப கம்மினா 77/18 இவ்வளவு கம்மியா வந்திருக்கு. சோ 18 வச்சு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் போகுது. எவ்வளவு போகுது? 4 டைம்ஸ் போகுது. அப்ப ரொம்ப கம்மியா வந்திருக்கும். அப்ப 0.95% வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிதானே? சோ ஏன்னா இதோட வேல்யூவே உங்களுக்கு என்னன்னா 4.5 தான். 9/2 ஃபிராக்ஷன் எழுதுங்க, 4.5 தான் வரும். ஒரிஜினல் வேல்யூவே 4.5 தான். அதுல இருந்து எவ்வளவு கம்மியாகுது? 4 பார்ட், கிட்டத்தட்ட 4 18 72, அப்ராக்சிமேட்டா 4.3ஓ 4.2ஓ வரும். ஒரு 0.3 தான் கம்மியா வருது. அப்படிதானே? 0.3 அளவு தான். அப்போ அதை வச்சே தெரியுது இங்க 4.5 கம்மியா இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா 4. அதை வச்சே தெரியுது 90% கிட்ட வந்துருதுன்னு. மீதி எந்த ஆப்ஷனுமே 90% வரல. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் தான் 95% வந்திருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாமா? நான் சொல்றது புரியுதா? ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க. பேப்பர் பெண்ணே வேண்டாம். என்னன்னா இங்க வந்திருக்கிறது 9/2. நீங்க கரெக்டா சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா 4.5 ஆன்சர் வந்திருக்கும். ஆனா நீங்க தப்பா சால்வ் பண்ணிட்டீங்க. தப்பா சால்வ் பண்ணதுனால 2/9 வந்துருது. 2/9 சிம்பிளிஃபை பண்ணா 0 பாயிண்ட் சம்திங் தான் வரப்போகுது. 0 பாயிண்ட் என்ன வரும்? 3 2 9 18 0.2 தான் வருது. 4.5 எங்க இருக்கு? 0.2 எங்க இருக்கு? அப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு? கிட்டத்தட்ட 90%க்கு மேலேயே கம்மியா இருக்கு. ஏன்னா 4.5. சோ இல்லைன்னா உங்களுக்கு பாயிண்ட்ல வச்சு கண்டுபிடிக்க தெரியலன்னா இதை ரவுண்டா பண்ணீங்கன்னா 45. இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2. 45 எங்க இருக்கு? 2 எங்க இருக்கு? அப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு? புரியுதா? அப்போ நமக்கு எரர் 95% சொல்லிடலாம். இவ்வளவு தூரம் கால்குலேட் பண்ணாமலே சொல்லிடலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, சோ 1699 ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1699. ஆகஸ்ட் 1 தான் லாஸ்ட், சாரி ஜூலை 31 லாஸ்ட் டேட். ஆகஸ்ட் 1 இருந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 மேல இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேவா? சோ நான் அதை சொல்ல வந்தேன், இங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சோ ஜூலை 31 ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. அதே மாதிரி அவங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி ஆகஸ்ட் 1 ஜாயின் பண்றீங்க, அதாவது அந்த ஜூலை 31 முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2500 கிட்ட இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. 3 இயர்ஸ் வேலிடிட்டி, 1 இயர் வேலிடிட்டின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிரைசஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இந்த ஆஃபர்ல நீங்க இந்த பிரைஸ்லயே நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஜூலை 31 இன்னொரு 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளே நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூலை 31 12 o'clock பிரைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே நாம வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதே சொல்லியிருந்தோம் லாஸ்ட் மந்தே. சோ அந்த டைம் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த ஒரு கோர்ஸை யூஸ் பண்ணியே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்போம். சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்பணும். நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. அதாவது 1699 பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 இருக்கும். சோ நீங்க இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்லயோ உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு 1699 பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இந்த அமௌண்ட் எது வரனா ஜூலை 31 வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த அமௌண்ட் வந்து டீம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2500 கிட்ட வரைக்கும் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். கிளாஸஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஸ்டேஜ் 2ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 3ல ரிவிஷன் கிளாஸ்
கிளாஸஸ், ஸ்டேஜ் 4ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டெஸ்ட் எடுக்க போறீங்க. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடியே நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன, இதுல என்னெல்லாம் கவர் ஆகுங்கிறத கம்ப்ளீட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. டோட்டலா உங்களுக்கு 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இதுல கொடுத்திருப்போம். கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். A to Z எல்லாமே இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்காது. இதுல இருக்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. வார வாரம் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி என்னன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து வெறும் 1699 தான். நீங்க டைரக்டா ஜிபே பண்ணணும். ஓகேவா? சோ ஜூலை 31க்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா 1699 ஜிபே பண்ணிருங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். ஓகேவா? சோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஆகஸ்ட் 1ல இருந்து கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேலிடிட்டி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல உங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, தம்பி தங்கச்சி யாரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களால ஒரு ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது, வீட்ல உட்காந்தா என்னால படிக்க முடியும், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம், காலேஜ் படிக்கிறேன் மேம், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ்க்கு நம்மளோட டீமுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமோட ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குற வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.